டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அம்மா திடல்ல இருந்து எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் தற்பொழுது இணைந்திருக்கிறார். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். தொடர்ச்சியாக ஏற்கனவே அங்க அறுபடை வீடுகளினுடைய அந்த மாதிரி அங்க வைக்கப்பட்டு பக்தர்கள் அதை பார்த்து செல்றாங்க அப்படின்லாம் கூறப்பட்டது. இன்னைக்கு ஏறத்தாழ எத்தனை லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க? இதுவரைக்கும் அவர்களுடைய வருகை ஆரம்பமாகி இருக்கிறதா? என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது? தேவையான அனைத்து வசதிகளும் அங்கு இருக்கிறதா? மதுரை வண்டியூர் அருகே சுங்கச்சாவடி பகுதிக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய அம்மாதிரல் பகுதியிலே இந்து முன்னணி சார்பாக கடந்த 16ஆம் தேதி முதல் இன்று வரை பார்த்தோமேனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் காணும் வண்ணமாக அறுபடை வீடுகளுடைய முருகனுடைய அருட்காட்சி என்ற தலைப்பிலே ஷெட் அமைக்கப்பட்டு முருகப்பெருமானுடைய அந்த மூலவரிலே எப்படி முருகப்பெருமான் வீற்றிருப்பாரோ அதே போன்று ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. 16ஆம் தேதி துவங்கிய நிலையிலிருந்து பார்த்தோமேனால் ஒவ்வொரு நாளுக்குமாக படிப்படியாக வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்று மாலை சுமார் 3 மணிக்கு மேலாக முருக பக்தர்களுடைய மாநாடானது நடைபெறவிருக்கிறது. ஆந்திர மாநிலத்துடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் உட்பட பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணியுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய நிலையிலே சுமார் 1 லட்சம் நபர்களுக்கு மேல் இந்த மேடை பகுதியிலே அமருவதற்கான இருக்கைகள் வைக்கப்பட்டு அதற்கான பணிகள் முழுவதுமாக நடைபெற்று வரக்கூடியதை நம்மால் காண முடிகிறது. இந்து முன்னணியை பொறுத்தவரை இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி இந்து ஆர்வலர்கள், தமிழ் பக்தர்கள், முருக ஆர்வலர்கள் என சுமார் 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலாகவே அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி தமிழ் ஆர்வலர்களும் இந்துக்களும் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஏற்கனவே இந்து முன்னணி சார்பாக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையிலே தற்போது காலை முதலாகவே சென்னையிலிருந்து நெல்லை வரை சிறப்பு ரயில் ஆனது இயக்கப்பட்டு வந்த நிலையிலே அந்த ரயிலில் கூட பார்த்தோமேனால் சுமார் 6 அடி உயர வேலை ஏந்தி சென்னையிலிருந்து வரக்கூடிய ஏராளமான பக்தர்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாதுகாப்பை பொறுத்தவரை பார்த்தோமேனால் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 2700 காவலர்கள் சுழற்சி முறையில் மதுரையுடைய நகர்பகுதி மற்றும் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய பகுதிகளிலே காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று மதுரையுடைய புறநகர் பகுதியிலே எஸ்பி தலைமையில் கிட்டத்தட்ட 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே மாநாட்டு பந்தல் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து இடையூறின்றி வரக்கூடிய பக்தர்கள் எளிதாக வந்து செல்வதற்கு ஒரு நுழைவு வாயிலும், முக்கிய விருந்தினர்கள் வருவதற்கு ஒரு நுழைவு வாயிலும், இந்த மாநாட்டு பந்தலுக்கு வரக்கூடியவர்கள் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக தனித்தனியாக வாகனங்கள் நிறுத்துமிடமும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக தற்காலிக மருத்துவ முகாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவசரகால ஆம்புலன்ஸ் ஊர்திகள் இந்த மாநாட்டு திடல் மட்டுமின்றி மாநாட்டு திடலை நோக்கி வரக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளிலுமே தயார் நிலையில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றன. அவசர காலத்திற்காக தீயணைப்பு வாகனமும் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் இங்கே தயார் நிலையில் இருந்து வரக்கூடிய வேளையிலே மாநாட்டு பந்தல் திடலிலே கௌதமி ஏற்கனவே சொன்னது போல கடந்த 16ஆம் தேதி முதல் அனைத்து பக்தர்களுக்குமே தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்த அறுபடை முருகன், அதாவது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இவ்வாறாக 6 படை முருகனுடைய அந்த சிலைகள் அனைத்துமே தற்போது திருப்பரங்குன்றம் மலையினுடைய முகப்பு பகுதியாக மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலையின் கீழ் பகுதியிலே பார்த்தோமேனால் ஒவ்வொரு முருகனுடைய சிலைகளும் அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றன. அந்த அறுபடை முருகனுக்கு நடுவிலே வேலேந்திய நிலையிலே சிரித்த முகத்தோடு முருகன் அங்கே வீற்றிருக்கக்கூடிய நிலையிலே இந்த மேடையிலே மாலை வேளையிலே நடைபெறக்கூடிய கலை நிகழ்ச்சிகளுக்கான அந்த கலை நிகழ்ச்சிகளை நகர்த்தக்கூடிய பெண்கள் மற்றும் அந்த குழுவினர் தற்போது ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் மட்டுமின்றி இந்த நிகழ்விற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை மட்டுமல்ல, பிற கட்சி அரசியல் தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களுக்கும் இந்து முன்னணி சார்பாக அழைப்புதல் வழங்கப்பட்டிருந்த நிலையிலே அவர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் பார்த்தோமேயானால் அறுபடை வீடுகளிலே முதல் படையும் 6ஆம் படையும் வீற்றிருக்கக்கூடிய இந்த மதுரையிலே அனைவருமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே இந்த முருக பக்தர் மாநாடு நடைபெறும் என்று இந்து முன்னணி அமைப்பினர் தெரிவித்து வரக்கூடிய வேளையில் காலை முதலாகவே ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த முருக பக்தர் மாநாடு நடைபெறக்கூடிய இந்த வண்டியூர் அம்மாதிரல் பகுதியிலே தேவைப்படக்கூடிய போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்கனவே காலை முதலாகவே பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த விரகனூர் சுற்றுச்சாலையில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோன்று வடமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சென்னை,
திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த பிசி பெருங்காயம் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுலா சாலை சிவகங்கையிலிருந்து வரக்கூடிய பகுதியிலே காவல்துறையினர் போக்குவரத்து மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை நோக்கி வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே ஏற்கனவே காவல்துறையினர் மூலமாக சுற்றறிக்கை மூலமாக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்வதற்கும் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் மிக எளிதில் வந்து மீண்டும் அவர்கள் வெளியே செல்வதற்கான தேவைப்படக்கூடிய போக்குவரத்து மாற்றங்களை மாநகர காவல்துறையினரும் எஸ்பி தலைமையிலும் ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வரக்கூடிய மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் அமர்வதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு அறைகளாக, அதாவது ஒவ்வொரு அரங்கம் போல அவர்கள் தடுப்புகள் அமைத்து ஒவ்வொரு பகுதியிலுமே சுமார் ஒவ்வொரு சதுக்கம் என்று சொல்லக்கூடியவைகளே சுமார் 1000 நபர்கள் அமர்வதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த 1000 நபர்கள் அமரக்கூடிய ஒவ்வொரு சதுக்கத்திலுமே வரக்கூடியவர்கள் அருந்துவதற்கு சின்டெக்ஸ் தொட்டி அமைத்து குடிநீர் தொட்டிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 டவர் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய வகையிலே உயரமான கம்பிகள் அமைத்து அதிலே ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டு எங்கிருந்தாலும் வரக்கூடிய பக்தர்கள் எளிதில் காணும் வண்ணம் ஒவ்வொரு பகுதியிலுமே, அதாவது வலது இடது பகுதியிலே 6 அகண்ட எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மேடையுடைய வலது மற்றும் இடதுபுறங்களிலுமே முக்கிய விருந்தினர்களும் இந்து முன்னணியுடைய முக்கிய தலைவர்களும் பேசும்போது தூரத்தில் இருப்பவர்களுடைய இதை காணக்கூடிய வகையிலே மிக பிரம்மாண்டமான எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு மேலாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் சேர்ந்து ஒரு சேர கந்தசஷ்டி கவசம் பாடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட விண்ணை முட்டும் அளவிற்கு முருகனுக்காக, தமிழ் கடவுள் முருகனுக்காக இந்த கந்தசஷ்டி கவசம் பாடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த அம்மாதிரிலே இந்த முருக பக்தர்கள் மாநாடு தொடங்குவதற்கு முன்னதாக அனுமதிகள் வழங்கப்படாமல் இருந்தாலும் தற்போது வழக்கு நீதிமன்றத்திற்கு பிறகு முறையான அனுமதி பெற்று இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. அதே போன்று முருக பக்தர் மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவுகள் எதுவும் இங்கே வழங்கப்படவில்லை. ஆனால் தற்காலிகமான குளிர்பானங்கள் மற்றும் பிற நொறுக்கு தீனிகள் அவர்கள் எடுத்துக்கொள்ள வகையிலே இங்கே தற்காலிக அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தத்தில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்கள் மிக எளிதில் வந்து செல்ல வேண்டும், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட காவல் நிர்வாகமும் இந்த விழாக்களை நடத்தக்கூடிய இந்து முன்னணியும் முனைப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி. நவநீத கிருஷ்ணன், இந்த மாநாட்டை ஒட்டி என்னென்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, போக்குவரத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, மக்களுக்கான அங்க வசதிகள் என்னென்னலாம் இருக்கு, இது தொடர்பான ஒரு விரிவான விவரத்தை வழங்கியிருந்தீங்க. நன்றி நவநீத கிருஷ்ணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.